மாங்கனிகளில் ஒட்டு மாங்கனி என்று ஒரு வகையை கேள்விப்பட்டிருப்போம். நல்ல ருசியுள்ள மா வகையையும் நல்ல விளைச்சல் தரக்கூடிய மா வகையையும் இணைக்கும் விதமாக இரு மரக்கிளைகளை விவசாயிகளே இணைத்து புதிய ரகங்களை உருவாக்கி விடுவார்கள். இரண்டு நல்ல குணங்களையும் இணைத்து கிடைக்கும் பழத்தின் விதை புதிய வீரிய ரக மாமரத்தை உருவாக்கும். மனித முயற்சிகளின்றி இயற்கையிலேயே பல வீரிய ரக உயிரினங்கள் தோன்றியுள்ளன. ஆனால் இருவேறு உயிரினங்கள் அல்லது தாவரங்களை இணைக்க வைக்க முடியுமா? அத்தகைய முயற்சிக்கு பெயர்தான் மரபணு மாற்ற தொழில்நுட்பம். ஒரு சில தாவர வகைகள் வறண்ட பாலைவனத்தில் கூட நன்கு வளரும். ஒரு சில நுண்ணுயிரிக்கு பயிர்களை தாக்கி அழிக்கும் புழு வகைகளுக்கு நோய் ஏற்படுத்தி அழிக்கும் தன்மை உள்ளது. ஆனால் இவற்றை நமக்கு தேவையான உணவு பயிர்களுடன் அந்த நுண்ணுயிரிகளை இணைய வைத்தால் நோய் தாக்காத பயிர்களை உருவாக்க முடியும் என்பது விஞ்ஞானிகளின் கணிப்பு. ஒரு தனிப்பட்ட குணநலனை நிர்ணயிக்கும் மரபணுவை தனியே பிரித்தெடுத்து அந்த மரபணுவை ஒரு தாவரத்தின் உயிரணுவுக்குள் செலுத்தினால் தாவரத்தில் அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்த முடியும். அந்த தொழில்நுட்பத்தின் பெயர்தான் மரபணு மாற்று தொழில்நுட்பம். இயற்கையாக நடக்கும் மகரந்த சேர்க்கை மூலம் ஒரே வகையான பயிரிடம் உள்ள குணங்களை ஒன்று சேர்க்கலாம். மரபணு மாற்றத்தின் மூலம் வேறு வகை பயிர் அல்லது உயிரியின் குணத்தை இன்னொரு பயிரினுள் செலுத்தலாம்.